ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு தேவைப்படுற மாதிரியான நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருட்களையும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், ரொம்ப நாளைக்கு நல்ல பாதுகாப்பாக வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போதோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருக்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற கவரிங் வலையெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாக நம்ம யூஸ் பண்ண அதோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும், வளைஞ்சு நெளிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வீட்டில் இருக்கிற கிளாஸில் இந்த மாதிரி வலையில் எந்த அளவுக்கு டைட்டாக ஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அழுத்தி விட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அதோடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்டு ஷேப்புக்கு மாறி வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இன்னொரு வலையில் வந்து நல்லா நான் நெளிச்சு காட்டிடுறேன். இப்போ இதை நம்ம வந்து சரி பண்ணலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக ஃபிட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கிளாஸில் வந்து நல்லா வந்து டைட்டாக ஃபிட் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போது கையால் அழுத்திட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும். இதை நீங்கள் வந்து கோல்டுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கவரிங், வளையல், செயின் எல்லாமே பார்த்திங்கன்னா நாளாக யூஸ் பண்ண ஃபேடான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து கரைச்சி விட்டுடலாம். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற கவரிங், வளையல், செயின் எல்லாத்தையும் வந்து உள்ளே போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு அந்த புளியால் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா புதுசு போல் இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி விட்டுடலாம். இதுக்கு லிக்விட்லாம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அந்த புளியை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணாலே போதும். நல்லா புதுசு போல் பளபளன்னு ஆயிரும். ரொம்ப ஃபேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா மஞ்சள் கலந்த தண்ணியில் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோல்டன் கலரில் நல்ல வந்து ஒரு லுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற கவரிங், வளையல், செயின், ரிங்கு எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருப்போம். நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஸ்வெட் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை வந்து நல்லா வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி டால்கம் பவுடர் போட்டுட்டு நல்லா வந்து லைட்டாக குலுக்கி விட்டுருங்க. ரொம்ப போட வேணாம், லைட்டாக போட்டுட்டு குலுக்கி விட்டுட்டு வச்சுட்டு நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணுறப்போ தொடச்சிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப நாளைக்கு ஃபேட் ஆகாமல் அதே மாதிரி இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தாலோ இல்லை பழைய ஹேண்ட்பேக் இருந்தாலோ இந்த டிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். புதுசாக வாங்கின ஹேண்ட்பேக்காக இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மாதிரி வேஸ்லின் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணுறப்போ நல்ல வந்து ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும். நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக அதில் வந்து டஸ்ட் எல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா உடனடியாக வந்து நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டஸ்ட் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எப்பயுமே வந்து ஹேண்ட்பேக் வந்து புதுசு போலவே இருக்கும். பழசாகின மாதிரி நமக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி பழைய ஹேண்ட்பேக்காக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி வேஸ்லினை வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து புதுசு போல் இருக்கும். நல்லா வந்து ஒரு ஷைனிங் லுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜிப்பு வந்து சரியாக வந்து ஓப்பன் ஆகலை, க்ளோஸ் ஆகலை அப்படின்னா அந்த டைமில் வேஸ்லினை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளோஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஜிப்பும் வந்து சீக்கிரம் போகாமல் ஹேண்ட்பேக், பர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்கின கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா ஜிப்பு வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஜிப்பு போகாது. அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்கும். எப்போவுமே ஹேண்ட்பேக் வந்து புதுசு போல் நல்லா பாலிஷாக இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய ஹேண்ட்பேக்குக்கு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே புதுசு போலவே இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இது. சாரீ கட்டுற எல்லாருக்குமே மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். சாரீ கட்டிட்டு நம்ம நடக்கிறப்போ அடியில் வந்து பாட்டம் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மடிப்பு விழுற மாதிரி இருக்கும். நம்மளும் அடிக்கடி சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சாரீ கட்டிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட சாரீ மடிப்பு கலையவே கலையாது. அடிக்கடி வந்து நமக்கு மடிப்பும் விடாது. ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப்புன்னு சொல்லி கேட்டாலே கிடைக்கும். அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாரீ கட்டிட்டு முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக பாட்டம் சைடில் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு மடிப்பு விழுதோ அந்த இடத்துல இன்ஸ்கர்ட்டில் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே சாரியுடைய அந்த பார்டரை வந்து நல்லா ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மடிப்பு வந்து கலையவே கலையாது. நடக்கும்போது அந்த மடிப்பு விழவே விடாது. ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சாரியுடைய பார்டருக்கு எதுவும் டேமேஜ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகவே ஆகாது. எந்த டைப் சாரீ நீங்கள் வியர் பண்ணாலும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் இது. அதே மாதிரி சாரீ வந்து நம்ம கட்டுறப்போ அதில் ஃப்ளீட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து விலகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சேஃப்டி பின் தான் வந்து உள்ளே வச்சு பின் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பின் பண்ணுறப்போ சாரீ வந்து சம்டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி வந்து டபுள் சைட் டேப் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரியுடைய மடிப்பு வந்து கொஞ்சம் கூட கலையவே கலையாது. அந்த ஃப்ளீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். சேஃப்டி பின்னுக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுவோம். அதை வந்து இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அவுட் சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து விடுவோம். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அடிக்கடி வந்து அது கலண்டு விழுந்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக எந்த அளவுக்கு அவங்களுக்கு மடிக்கணுமோ அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக இதே மாதிரி டபுள் சைட் டேப்பை வந்து யூஸ் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா மடிச்சுட்டு கரெக்டாக அந்த மடித்ததில் உள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒட்டிக்கும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து கலண்டு வராமல் இருக்கும். நடக்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ கிளாத் வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகவே ஆகாது. அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாரியை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சிங்க அப்படின்னா பீரோவில், சூட்கேஸில் எதில் வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம். ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ சாரீஸ் வச்சாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுருக்க மாதிரி தெரியவே தெரியாது. அதே மாதிரி எந்த சாரீ எடுத்தாலும் அதுக்கு நீங்கள் ப்ளவுஸை வந்து தேடவே தேவையில்லை. எந்த சாரியாக இருந்தாலும் அதுக்கு வந்து ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பின்பக்கமாக திருப்பி போட்டு மடிச்சுக்கோங்க. உள்ளே வந்து கொக்கியெல்லாம் போட்டதுக்கப்புறமா கைப்பக்கத்தை வந்து இந்த மாதிரி உள்பக்கமாக நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்போது சாரியை அப்படியே வந்து பேக் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. பார்டர் சைடை வந்து இந்த மாதிரி ஒரு மடிப்பு கொடுத்துக்கோங்க. மடிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாக்கெட் சைஸ்பாக நமக்கு கிடச்சிரும். அதுக்குள்ளே இந்த மாதிரி கீழே இருக்கிற அந்த பாட்டம் சைடை வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீரோவில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட மடிப்பு வந்து கலையவே கலையாது. அதே மாதிரி சாரியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்தந்த சாரிக்கு அந்தந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாரி தனியாக நம்ம ப்ளவுஸ் தனியாக வச்சோம் அப்படின்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்கும். பீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் வந்து நிறைய துணி வைக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சாரியை நான் உங்களுக்கு இதே மாதிரி பண்ணி காட்டுறேன். ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. நாட்டை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுக்கோங்க. கொக்கியெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த ஹேண்ட் சைடை வந்து நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இது அப்படியே வந்து திருப்பி போட்டு அந்த பார்டர் சைடை மட்டும் மேலால் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாக்கெட் ஷேப்பில் கிடச்சிரும். அடிப்பகுதியை வந்து இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாரீ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மடிப்பு வந்து கலையவே கலையாது. சம்டைம்ஸ் வந்து சாரீ வந்து நம்ம என்ன தான் அடுக்கி வச்சாலும் கலைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அடுக்கி பாருங்கள். சாரீ வந்து கொஞ்சம் கூட கலையவே கலையாது. அடுக்கி வச்சது அதே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேட்சிங்காக அதே மாதிரி வச்சுருக்க மாதிரி இருக்கும். நம்ம தேட தேவையில்லை. ஸ்பேஸும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்போ பீரோ, சூட்கேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் வந்து தேடவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் கூட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வித்தவுட் ப்ளவுஸில் ஏதாவது சாரீஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு மடித்து காட்டுறேன். இந்த மாதிரி பாட்டம் சைடில் கரெக்டாக வந்து அந்த பார்டர் வர சைடை வந்து ஃபஸ்ட்டு மடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக கீழே இருக்கிற அந்த பகுதியை வந்து உள்ளே வந்து விட்டுட்டு நம்மளால் வந்து டைட்டாக வந்து மடித்து வைக்க முடியும். இந்த மாதிரி மடிக்கிறப்போ கொஞ்சம் கூட மடிப்பு வந்து கலையவே கலையாது. பீரோலையும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாரீஸ் வேணுனாலும் மடக்கி வச்சுக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரியும் ப்ளவுஸும் நீங்கள் மார்னிங் டைமில் நீங்கள் தேடவே தேவையில்லை, கரெக்டாக வந்து எடுத்துடலாம். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஜுவல்ஸ் வாங்கும் போது பாக்ஸோ அப்படி இல்லைனா வந்து ஸ்வீட் பாக்ஸோ நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம துணியெல்லாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருப்பாங்க, அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து பாக்ஸுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சிசர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பாஞ்ச் வந்து கட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஹியரிங்ஸை வந்து பின் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வந்து இந்த ஹூக்கை வந்து இந்த மாதிரி குத்திட்டு பேக் சைடில் வந்து திருகாணியை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம வந்து கம்மல்லாம் வாங்குவோம், சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அங்கே இங்கேன்னு போட்டு வச்சோம் அப்படின்னா மிஸ் ஆகிடும். அதே மாதிரி வாங்குறப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன்லாம் வந்து புதுசு போல் இருக்கும். நாளாக யூஸ் பண்ண அது ஃபேடான மாதிரி ஆகிடும். ஏன்னா வெளியிலே நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஃபேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் மிஸ் ஆகாமல் இருக்கணும், அதே மாதிரி புதுசு போல் எப்போவுமே பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ மிஸ் ஆகவும் ஆகாது, அதே மாதிரி எப்பவும் புதுசு போல் இருக்கிற மாதிரி இருக்கும். காசு கொடுத்து நம்ம கடைகளெல்லாம் வந்து வேஸ்ட்டாக ஜுவல் பாக்ஸ்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லை. வேஸ்ட்டாக போகிற ஸ்பாஞ்சு ஸ்வீட் பாக்ஸை வச்சு நம்மளே வீட்டில் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம டக்குன்னு எடுத்துடலாம், தேட வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி கம்மலும் வந்து மிஸ் ஆகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளை வச்சு நம்ம ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இப்போ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கம்மல்லாம் வந்து அப்படியே வந்து பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளால் வந்து க்ளோஸ் பண்ணவும் முடியாது. இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், ஈஸியாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்லேயும் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவரிங்கில் இந்த மாதிரி நெக் செட்லாம் நம்ம வாங்குறப்போ கவரில் போட்டு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வந்து வீட்டில் வந்து கிட்ஸுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருப்போம், அப்படின்னா வந்து குர்தாஸ் ஏதாவது வாங்குவோம் இல்லையா, சுடிதார் எதனா வாங்கினா கூட இந்த மாதிரி உள்ளே வந்து அட்டை மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அதை வந்து கரெக்டாக அந்த கவர் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இந்த நெக் செட்டை வந்து கரெக்டாக அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதோடய ரோப்பை வந்து பேக் சைடில் கரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த ரோப் சைடில் இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வச்சு நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ரோப்பை வந்து மேலே வந்து ஸ்டிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த டைம்லேயும் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே டாப் சைடு அண்ட் பாட்டம் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வச்சுட்டு கரெக்டாக வந்து அதை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உடையாமல் ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சு பாதுகாப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஸ்டோன் வச்சு நெக்லஸ்லாம் நம்ம வாங்குவோம், அது வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நெக்லஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பேக் சைடில் திருப்பிட்டு அந்த ரோப்பை வந்து அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த டேப் மேலேயே நம்ம வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நல்லா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இது அப்படியே வந்து கவருக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எடுத்து போகிறப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உடஞ்சி போகாமல் இருக்கும். வீட்லேயும் வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா உடஞ்சி போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ண அதே அட்டையை எடுத்துக்கலாம். அந்த அட்டையில் கரெக்டாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தனியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ரெக்டாங்கிள் ஷேப்பில் தனியாக ஒரு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஷைனிங்காக இருக்கிற பகுதியை வந்து மேலாலையும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பகுதியை வந்து உள்ளேயும் வச்சு நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். அங்கங்கே போட்டு வச்சோம் அப்படின்னா டஸ்ட்டு படிஞ்சிரும்.
ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஹேர் பேண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேராக அந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், மிஸ் ஆகாமல் இருக்கும், டஸ்ட்டு படியாமல் இருக்கும். நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஈஸியாக பேக்கில் கூட வச்சு எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா கவரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஹேர் பேண்டையுமே நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து பேக்கில் வைக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கபோர்டில் வைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வந்து டம்ப் பண்ணி வச்சுற மாதிரி இருக்காது, கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஹேர் பேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பின்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் பின் எல்லாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற அட்டையை வச்சு நம்ம ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே இந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸில் நான் வைக்க போகிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ட்ராவல் பண்ணும்போது பேக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த ஆர்கனைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.